ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி ஒரு எக்ஸல் கொஷின் ஒன்று நாங்கள் செய்வோம்னு சொல்லி. ஸோ இது தான் எக்ஸல் கொஷின். அப்படின்னா ஏபிசி கம்பெனியோட பேரோல் ஃபார் த மந்த் ஆஃப் மே. ஸோ ஏபிசி கம்பெனின்னு ஒன்று இல்லை, ஜஸ்ட் ஒரு நாங்களாக க்ரியேட் பண்ண ஒரு கொஷின் உண்டு. ஸோ இப்படி இந்த கொஷின்ஸ் இது இருக்குது, இதுதான் கொஷின்ஸ். ஸோ நாங்கள் இந்த கொஷனை ஒன் பை ஒன்னாக செய்வோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னு சொன்னால், add the following field to the Excel database: allowance, no pay, gross salary, EPF, salary advance, total deduction, net salary. இதெல்லாம் ஏற்கனவே அந்த கொஷின் ஃபார்மில் இருந்தது. என்னென்னது? எம்ப்ளாயி நம்பர், எம்ப்ளாயி நேம், டிபார்ட்மெண்ட், கிரேட், மந்த்லி அட்டெண்டன்ஸ். ஸோ இதெல்லாம் அந்த கொஷின் ஷீட்டில் இருந்துச்சு. ஸோ இதுக்கு பிறகு உள்ள மற்ற விஷயங்கள்: பேசிக் சேலரி, அலவன்ஸ், நோ பே, gross salary, EPF, salary advance, total deduction, net salary. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் இந்த இருக்கிற டேட்டாஸை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறோன்றது தான் இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிற கொஷின். செகண்ட் கொஷின் என்ன? டூ த ஃபாலோவிங் கேல்குலேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் என்னது? பேசிக் சேலரி. ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் அவருக்கு 25,000. அதே டைமில் லோன் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் 30,000. ஃபினான்ஸாக இருந்தால் 35,000. ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் 15,000. அதே டைமில் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லேயே இருந்தால் அவங்களோட சேலரி 40,000. இதில் எல்லாம் ஷார்ட் நேமை நான் கொடுத்து வச்சுக்கிறேன். ஹெச்ஆர்னா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், எல்லோண்டா லோன் டிபார்ட்மெண்ட். என்ன ரீசன்டாக இங்கே இஃப் கண்டிஷன்ஸ் எல்லாம் போட வேண்டி வரும். ஸோ அந்த டைமில் கொஞ்சம் லாங் நேம்ஸ் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதை நான் ஜஸ்ட் ஷார்ட் பண்ணி வச்சுக்கிறேன். எஃப்ஐ என்று சொன்னால் ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட், எட்மின்னு சொன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், டிஆர்னா ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட். பேசிக் சேலரி HR 25,000. ஸோ என்னது? நாங்கள் அன்றைக்கி எப்படி இஃப் கண்டிஷன் போட்டோம்? ஈக்குவல் சைன் ஐஎஃப், லாஜிக்கல் டெஸ்ட் எப்படி வரும்? டிபார்ட்மெண்ட் அப்படின்னா C4 ஈக்குவல் டு HR அப்படின்னு சொன்னால் என்னது? C4 ஈக்குவல் டு HRண்டா அவங்களோட சேலரி எவ்வளோ? 25,000. நியூமெரிக் நம்பர். ஸோ நான் இன்வெர்ட் கமாஸ் போட வேண்டிய தேவைண்டு இல்லை. டபுள் கோட்னு சொல்லுவோம் நாங்கள். டபுள் கோட் போட வேண்டிய தேவைண்டு இல்லை. ஓகே, திருப்பி என்னது? இன்னொரு இஃப் கண்டிஷனோடு போடணும். லோன் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தான்னு சொன்னால், ஸோ நான் இன்னைக்கு என்ன போட்டிக்கிறேன்? எல்லோ. திருப்பி இங்கே கிளிக் பண்ணுங்கள். லோன் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் C4 ஈக்குவல் டு எல்லோ அப்படின்டா என்னது? லோன் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் எவ்வளோ அவருக்கு சேலரி? 30,000. ரைட். இப்போ திருப்பி இன்னொரு இஃப். திருப்பி என்னது? ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் 35,000. திருப்பி இன்னொரு இங்கே கிளிக் பண்ணியாச்சு. சாரி, C4 ஈக்குவல் டு டபுள் கோட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ ஃபின் டபுள் கோட் க்ளோஸ் கமா அவருக்கு எவ்வளோ சேலரி? 35,000. ரைட். வேறு என்ன இருக்குது இன்னைக்கு? ட்ரைனிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் தான் ஈக்குவலன்ஸ். ஓகே, திருப்பி இன்னொரு இஃப் திருப்பி இங்கே கிளிக் பண்ணணும். திருப்பி நீங்கள் C4 கிட்ட C4 ஈக்குவல் டு ட்ரைனிங் அப்படின்னா TR. இந்த சார்ட்டில் படி தான் எழுதி கொண்டு போகிறேனே. ஓகே, டிஆர்ன்ற எவ்வளோ சேலரி அவருக்கு? 15,000. ஓகே, 15,000. அப்படி இல்லாட்டி எவ்வளோ சேலரி? 40,000. அப்படின்னா உங்கள் ஹெச்ஆராக இருந்தாலும் 25,000, லோன் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் 30,000, ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட்டாக 35,000, ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டாக 15,000. இது ஒன்றுலேயுமே இல்லாட்டி அவரோட சேலரி எவ்வளோ? 40,000. ஓகே, இப்போ எத்தனை இஃப் நான் இங்கே போட்டிக்கிறேன்? 1 2 3 4 அப்படின்னா 4 ப்ராக்கெட்ஸ் இருக்கீங்க இன்னைக்கு. அப்படின்னா 4 டைம்ஸ் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். 1 2 3 4. ரைட். 25,000. சரியா? HR டிபார்ட்மெண்ட் எவ்வளோ சேலரி? இப்போ 25,000. ரைட், அது வந்துருச்சு. ஸோ இப்போ நான் இதை இப்படியே ட்ராக் பண்ணிட்டு சொன்னால் அவ்வளோ பேரையும் சேலரி இன்னும் கேல்குலேட் ஆகிரும். லோன் டிபார்ட்மெண்ட் 30,000. ஓகே, 30,000 இருக்கு. ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட் 35,000. எஸ் இருக்குது. அடுத்து ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் 15,000. TR டிபார்ட்மெண்ட் 15,000.
administration department 40,000 administration department 40,000 okay அதே டைமில் இன்னைக்கு ஃபார்முலா பாரில் நீங்கள் அடித்த ஃபார்முலா ஃபீடாக இருக்கும் ஓகே ரைட் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது allowance எப்படி ஹெச்ஆருக்கு 1005 லோனுக்கு 2005 ஃபினான்ஸுக்கு 3000 ட்ரைனிங் 3500 அட்மினிஸ்ட்ரேஷன் 5000 ஸோ அலவன்ஸ் என்ன செய்யணும் இதே மாதிரி தான் நீங்கள் எப்படி பேசிக் சேலரியை ஃபீட் பண்ணினீங்களோ அதே மாதிரி தான் அலவன்ஸையும் நீங்கள் ஃபீட் பண்ணணும் ஸோ நான் அந்த கொஸ்டினை இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி செய்கிறேன் நீங்கள் இஃப் கண்டிஷனை போட்டு ஃபீட் பண்ணி செய்யுங்க 1500 லோன் டிபார்ட்மெண்ட் 2500 ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் 3000 ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் 3500 அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் 5000 அலவன்சஸ் 5000 உங்களுக்கு இங்கே டைப் பண்ணவும் மேலும் ஃபார்முலா பாரில் டைப் பண்ணவும் மேலும் நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஃபார்முலா பார் பற்றி விளங்கப்படுறது தான் இன்னைக்கு இப்போதைக்கு செய்கிறேன் ஓகே இன்டர் ரைட் அப்போ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் அலவன்ஸ் எவ்வளோ 1500 இன்னைக்கு 1005 ஸோ இன்றைக்கும் 1005 இப்போ நான் அப்படியே ட்ராக் பண்ணி இழுத்தேன்னு சொன்னேன்டா லோன் டிபார்ட்மெண்ட் எவ்வளோ 2500 ரைட் லோன் டிபார்ட்மெண்ட் 2500 ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் 3000 ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் 3500 எஸ் இருக்குது அடுத்தது என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் எவ்வளோ 5000 அலவன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இது இருக்குது 5000 அலவன்ஸ் ஓகே ரைட் அப்போ அந்த ரெண்டு கொஸ்டினும் நாங்கள் செஞ்சிருவோம் இப்போ ஸோ அடுத்த தேர்ட் கொஸ்டின் என்னது நோ பே ஈக்குவல் டு எப்படி செய்யணுன்றதை தந்திக்கிறாங்க அவங்க ஸோ இது என்னது நோ பேண்டு என்னான்னு சொன்னேன்டா உங்களுக்கு மந்த்லி ஒரு 30,000 சேலரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கொள்வோம் நீங்கள் அந்த சேலரி உங்களுக்கு மந்த்லி 30,000 ஃபிக்ஸ் பண்ணினாங்கன்னு சொன்னா நீங்கள் 30 days ஒர்க் பண்ண போகணும் பட் நீங்கள் எது சரி ஒரு நாள் இல்லாட்டி 2 நாள் நீங்கள் ஒர்க் பண்ணலை நீங்கள் ஒர்க் பண்ணாட்டி என்ன செய்வாங்க அவங்க அவங்களோட 1 day சேலரியை ரிடியூஸ் பண்ணுவாங்க ஸோ அதுதான் இந்த நோ பேன்னு சொல்கிறது சரியா ஸோ நோ பே எப்படி கேல்குலேட் பண்ணுறது ஒரு மந்த்துக்கு 30 daysன்னு எல்லாத்துக்கும் தெரியும் 30 days இதிலிருந்து மந்த்லி அட்டெண்டன்ஸை கழிக்கணும் இது மந்த்லி அட்டெண்டன்ஸ் இது வரைக்கும் மந்த்லி அட்டெண்டன்ஸ் 30லேருந்து மந்த்லி அட்டெண்டன்ஸை கழிக்கணும் ஸோ 30லேருந்து 30 ரிடியூஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னா 0 தானே அப்படின்னா அவருக்கு என்னது நோ பே இல்லைன்னு அர்த்தம் சரியா 30லேருந்து 28 போனால் 2 2 நாள் அவர் இல்லை ஸோ அதுலேருந்து தான் நாங்கள் நோ பே நாங்கள் கேல்குலேட் பண்ணி எடுக்கிறது வேறு மெத்தட்ஸும் இருக்கு ஒவ்வொருத்தருக்கு ஓகே இட்ஸ் ஓகே ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்வோம் நாங்கள் பேசிக் சேலரியை 30ஆல் டிவைட் பண்ணுவோம் பேசிக் சேலரியை 30ஆல் டிவைட் பண்ணி அந்த வார ஆன்சரை எவ்வளோ நாள் அவர் இல்லையோ அதோட மல்டிப்ளை பண்ணோம்னு சொன்னா அவரோட நோ பே வரும் இன்னைக்கு ஸோ அதுதான் இந்த ஃபார்முலா ஸோ நான் அதை செய்வோம் அப்படியே நோ பே ஸோ நோ பே ஈக்குவல் டு அவங்க இன்றைக்கி ஃபார்முலா தந்திக்கிறாங்க என்ன ஃபார்முலா 30 மைனஸ் மந்த்லி அட்டெண்டன்ஸ் ஸோ 30 மைனஸ் மந்த்லி அட்டெண்டன்ஸ் ரைட் ஓகே அப்படின்னா மந்த்லி அட்டெண்டன்ஸ் எந்த லைனில் இருக்குது G4ல் இருக்கு ஓகே அதுக்கு பிறகு என்ன இன்டூ பேசிக் சேலரி ஓகே இன்டூ பேசிக் சேலரி எங்கே இருக்குது இது இருக்குது பேசிக் சேலரி எயில் இருக்குது E4 ஸோ அதையும் கிளிக் பண்ணியாச்சு E4 டிவைடட் பை 30 30ஆல் பிரிக்கணும் ஸோ அதுக்கு முதல்ல இது ரெண்டுக்கும் ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கோங்க இல்லைன்னு சொன்னால் உங்களோட பொட்மாஸ் ரூல்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிக்கும் பொட்மாஸ் ரூல்ஸ் படி சில டைம் ரோங் ஆக சான்சஸ் இருக்குது நீங்கள் ப்ராக்கெட் போடாட்டி ஸோ நான் இது எல்லாத்துக்கும் ப்ராக்கெட்டை போட்டுக்கொள்கிறேன் ஸோ இப்போ இன்டர் பண்ணிங்கன்னு சொன்னால் நோ பே 0 அப்படின்னா ஏன் நோ பே 0 இவர் 30 நாளும் வந்திருக்கிறாரு ஸோ அடுத்த ஆளுடைய பார்ப்போம் எவ்வளோன்னு சொல்லி இவர் 2 நாள் இல்லை நோ பே 2000 ஓகே இவரோட சேலரி பேசிக் சேலரி 30,000 அப்போ ஒரு நாளைக்கு இவருக்கு எவ்வளோ சேலரி கிடைக்குது 1000 கிடைக்குது இவர் 2 நாள் இல்லை அப்போ எவ்வளோ வெட்டுவாங்க 2000 வெட்டுவாங்க அப்போ லாஜிக் சரி தானே இன்னைக்கு ஓகே ஸோ இதை அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா ரைட் வந்துடும் நோ பே ஆன்சர் வந்துடும் ஸோ இன்னைக்கு நான் ட்ராக் பண்ணி படல ஃபைனலில் ஓகே சேலரி அட்வான்ஸ் எங்கே ரைட் இங்கே இருக்குதா சேலரி அட்வான்ஸ் என்னது 30% ஆஃப் பேசிக் சேலரி அப்படின்னா இவங்கெல்லாம் ஒரு சேலரி அட்வான்ஸ் எடுக்கிறாங்க மந்த்லி 30% அவங்களுக்கு அலவன்ஸ் இருக்குது சேலரி அட்வான்ஸ் ஒன்று எடுக்கிறதுக்கு ஸோ இதில் போட்டி தான் இருக்கிறாங்க என்னது சேலரி அட்வான்ஸ் ஈக்குவல் டு 30% ஆஃப் பேசிக் சேலரி ஸோ என்ன செய்யணும் நாங்கள் அப்போ இன்னைக்கு ஈக்குவல் E4
பேசிக் சேலரியில் எத்தனை பர்சன்ட்? 30%. சரியா? இன்டர் பண்ணிங்கடா. ஸோ இவரோட சேலரி அட்வான்ஸ் எவ்வளோ எடுத்திக்கிறார்? இவர் 7,500 எடுத்திக்கிறாரு. நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னு சொன்னால் எல்லாரும் எவ்வளோ சேலரி அட்வான்ஸ் எடுக்கிறாங்கன்றது விளங்கும். சேலரி அட்வான்ஸ்னு என்னது? மந்த்லி சேலரி அப்படியே இருக்கும். அவங்களுக்கு என்ன சரி ஒரு தேவை ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் யாருக்கு சரி ஒரு சின்ன அட்வான்ஸ் ஒன்று தாங்கன்னு எடுத்துக்கொள்வது தான் சேலரி அட்வான்ஸ். ஸோ இதுதான் சேலரி அட்வான்ஸ். அடுத்த கொஸ்டின் என்னது? க்ரோஸ் சேலரி. க்ரோஸ் சேலரி என்ன எப்படி கேல்குலேட் பண்ணுறது? இதில் தந்திக்கிறாங்க பேசிக் சேலரி ப்ளஸ் அலவன்ஸ். அதிலிருந்து என்ன செய்யணும்? நோ பேயை கழிக்கணும். அப்போ தான் க்ரோஸ் சேலரி வரும். ஓகே, அப்படியே சேவ் பண்ணாங்க. க்ரோஸ் சேலரி ஈக்குவல் பேசிக் சேலரி ப்ளஸ் அலவன்ஸ். ஓகே, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ப்ராக்கெட்ல எல்லாம் செய்ய பாருங்கள். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? அதிலிருந்து நோ பேயை கழிக்கணும். நோ பே எங்கேக்குது? H4. ஸோ இப்போ இன்டர் பண்ணிங்கன்னா இதோட க்ரோஸ் சேலரி வந்துடும் 26,500. இவருக்கு நோ பே இல்லை, அப்போ 26,500 கம்ப்ளீட் சேலரி அவருக்கு கிடைக்கும். இவங்களோட சேலரி எவ்வளோ? 30,000. அலவன்ஸ் 2,500. அப்போ 32,500. அதிலிருந்து 2,000 போனால் 30,500 வரணும். ஸோ வருதான்னு பார்ப்போம் ஆன்சர். எஸ் வருதுன்னா அப்போ லாஜிக் இஸ் ஓகே. குட். நெக்ஸ்ட், EPF ஈக்குவல் 10% ஆஃப் த க்ராஸ் சேலரி. ஸோ என்னது இந்த EPFன்னு சொல்கிறது? EPF ETF ரெண்டு சிஸ்டம் இருக்குது. இது வந்து எப்படின்னு சொன்னேன்டா, அவங்களோட சேலரியிலேருந்து ஒரு கணக்கு வெட்டுவாங்க. அதே டைமில் அவங்களோட எம்ப்ளாயர்கிட்டருந்து இன்னொரு ஒரு சின்ன அமௌண்ட் ஒன்று வெட்டுவாங்க. ஸோ இது ரெண்டையும் பேங்க்கில் போட்டு வச்சு கொண்டிருப்பாங்க. நீங்கள் எப்போ அந்த ஜாப்லேருந்து குவைட் பண்ணுறீங்களோ அப்படின்னு சொன்னால் அந்த ஜாப்லேருந்து நீங்கள் நிற்கிறீங்களோ அந்த டைமுக்கு உங்களுக்கு இந்த EPF ETF அமௌண்ட் வந்து சேரும். சரியா? ஸோ இது மந்த்லி ஒவ்வொருத்தர சேலரிலையும் நார்மலாக வெட்டுறது. மோஸ்ட்லி கவர்மெண்ட் பர்சன்டே தான் இது வெட்டுறது. பட் இப்போ ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்லேயும் இந்த சிஸ்டம் இருக்குது. இப்போ EPF எவ்வளோ? 10% ஆஃப் த க்ராஸ் சேலரி. எவ்வளோ இருக்குது க்ராஸ் சேலரி? 26,500. அப்போ எப்படி செய்யணும்? இது நாங்கள் க்ராஸ் சேலரி இன்ட்டு 10%. 10% EPF எவ்வளோ இருக்குது? 2,650. ரைட். ஸோ இது அவ்வளோ பேரும் EPF தான். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது? டோட்டல் டிடக்ஷன் ஈக்குவல் EPF ப்ளஸ் சேலரி அட்வான்ஸ். டோட்டல் டிடக்ஷன் அப்படின்னு என்னது? அவரோட க்ரோஸ் சேலரிலேருந்து எவ்வளோ எல்லாம் வெட்டிப்படுது அப்படின்னு பார்த்தேன்னு சொன்னேன்டா. எவ்வளோ வெட்டுறாங்க? இந்த EPF வெட்டுறாங்க. அடுத்து வந்து சேலரி அட்வான்ஸ். ஸோ இவ்வளோ டிடக்ட் பண்ணுறாங்க அவருக்கு. ஈக்குவல் க்ரோஸ் சேலரி, அதுலேருந்து மைனஸ் என்னென்னது மைனஸ் பண்ணணும்? இது அப்படின்னா EPF ப்ளஸ் சேலரி அட்வான்ஸ். ஓகே, இப்போ இன்டர் பண்ணோம்னு சொன்னேன்டா 16,350 ரூபா அவருக்கு மந்த்லி டிடக்ட் பண்ணி தான் வருது. ஸோ இதெல்லாம் மற்ற ஆட்கள்கிட்ட டிடக்ஷன்ஸ். ஸோ அடுத்தது என்னது? நெட் சேலரி. இப்போ இதெல்லாம் வெட்டிப்பட்டால் அவருக்கு கடைசியில் மந்த்லி ஃபைனலாக எவ்வளோ கிடைக்குதுன்றதை பார்ப்போம். நெட் சேலரி ஈக்குவல் க்ரோஸ் சேலரி மைனஸ் டோட்டல் டிடக்ஷன். ஓகே, நெட் சேலரி ஈக்குவல் க்ரோஸ் சேலரி, அதிலிருந்து டோட்டல் டிடக்ஷன் எவ்வளோ? அப்போ இந்த லைன் என்டர் பண்ணோம்டா அவருக்கு மந்த்லி 10,150 தான் போய்ட்டு சேருது. என்ன ரீசன்? அவரோட க்ரோஸ் சேலரி வந்து 26,500. அவரோட EPFக்கு 2,650 ரூபா வெட்டுறாங்க. அது தவிர அவருக்கு 7,500 ரூபா சேலரி அட்வான்ஸ் ஒன்றும் எடுத்துக்கிறாரு. ஸோ இந்த க்ரோஸ் சேலரியிலேருந்து இதை கழிச்சு அவருக்கு மந்த்லி எவ்வளோ கிடைக்குது? 10,150 தான் கிடைக்குது. மற்றவங்களுக்கு இந்த அமௌண்ட் போய்ட்டு சேருது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது? ஓகே, கிவ் சேலரி இன்க்ரிமெண்ட் பேஸ்ட் ஆன் கிரேட். கிரேட் பின்னா 10%, கிரேட் சின்னா 8%. சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படின்னா இது நெக்ஸ்ட் மந்த்தை தான் மீன் பண்ணுறாங்க. அப்படின்னா இந்த ஆட்களுக்கு எல்லாம் சேலரி இன்க்ரிமெண்ட் ஒன்று கொடுங்கன்னு சொல்கிறாங்க.
அதுவும் எப்படி கிரேட் படி, கிரேட் பிக்கு 10%, கிரேட் சிக்கு 8% அப்படின்னு சொன்னால் இன்னொரு கிரேட் ஒன்றும் இருக்கேனா, கிரேட் ஏன்னு இருக்கே. ஸோ கிரேட் ஏக்கு 0, கிரேட் ஏக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் ஒன்று இல்லை. ரைட், ஓகே, அதையும் செய்வோம் நாங்கள். பட் அது செய்கிறதுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா இன்னொரு கோலம் ஒன்று எடுத்துக்கொள்ளணும். ரைட், நாங்கள் இங்கே எடுத்துக்கொள்வோம். அது பேசிக் சேலரி ஆஃப்டர் இன்க்ரிமெண்ட் அப்படி போட்டுக்கொள்ளும் வேணா. ஆனால் இந்த இன்க்ரிமெண்ட் எப்போ கிடைக்குமோ அவருக்கு நெக்ஸ்ட் மந்த் தான் கிடைக்கும் வேணா. போர்டர்ஸையும் நான் கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கொள்கிறேன். ரைட், ஓகே, ரைட். அடுத்தது இந்த செல்லையும் மெர்ஜ் பண்ணிக்கொள்வோம் நாங்கள். இன்றைக்கி போயிட்டு மெர்ஜன் சென்ட்டை கொடுக்கணும். இப்போ மெர்ஜ் செல்ஸ் கொடுத்தீங்கன்னா ரைட், ரெண்டும் மெர்ஜ் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் இது மெர்ஜ் செல்ஸ், ரைட். ஸோ ரைட், கம்ப்ளீட்டாக மெர்ஜ் ஆகிருக்கு. ஸோ இப்போ பார்ப்போம் பேசிக் சேலரி ஆஃப்டர் இன்க்ரிமெண்ட்டை பார்ப்போம். ஈக்குவல் என்ன சொல்லியிருந்தாங்க அவங்க, கிரேட் பின்னா 10%, கிரேட் சின்னா 8% இன்க்ரிமெண்ட் வந்து கொடுங்கன்னு சொல்லி. ஈக்குவல் அப்போ டெய்லிருந்து இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க, பேசிக் சேலரிலேருந்து தான் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறோம். நாங்கள் எங்கேருந்து கொடுக்கணும், பேசிக் சேலரிலேருந்து தான் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறது. ஓகே, பேசிக் சேலரி எந்த லைனில் இருக்குது, E4. ஸோ அதுக்கு நம்ம தான் நாங்கள் இஃப் அடிச்சுக்கொள்ளணும். இஃப் கண்டிஷன் லாஜிக்கல் டெஸ்ட் என்னது, E4 சாரி நாட் E4 கிரேட் பார்த்து தான் கொடுக்கணும் ஏன்னா நாங்கள். ஓகே, ஸோ கிரேட்லேருந்து தான் டைப் பண்ணிக்கொள்ளணும். ஸோ நாங்கள் எப்படி கொடுக்கணும் அதை, கிரேட் ஏ. ஸோ கிரேட் பி படி தான் நாங்கள் கொடுக்கணும். ஸோ இஃப் D4 ஈக்குவல் டு பி, அவருக்கு எவ்வளோ சேலரி இன்க்ரிமெண்ட், பேசிக் சேலரியில் இருந்து 10% இன்க்ரிமெண்ட். ஸோ எப்படி கிடைக்கணும் அவருக்கு, 25,000 இன்ட்டு 10%. இது ரெண்டையும் ப்ராக்கெட்டில் போடுங்க. ஸோ நாங்கள் இப்போ இன்டர் பண்ணி பார்ப்போம் இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி. அப்படி இல்லைண்டா இன்னும் 2 கண்டிஷன் நீக்கி தானே, அதையும் போடுவோம். அதே டைமில் லைக் இந்த D4 ஈக்குவல் டு சீண்டா, லைக் கிரேட் வந்து சீன்னு சொன்னால், இஃப் D4 ஈக்குவல் டு சி, அப்போ அவருக்கு எவ்வளோ இன்க்ரிமெண்ட், 8%. எப்படி 8%, இதில் இருந்து 8%. ஸோ இதையும் ப்ராக்கெட்லேயே போட்டுக்கோங்க. சரி, அப்படி இல்லாட்டி என்னது, ஏயா இருந்தால் 0. ஸோ நான் ஏயை மென்ஷன் பண்ண தேவையில்லை. வேல்யூ இஃப் ஃபால்ஸ் என்னது, இது ரெண்டுமே இல்லைன்னு சொன்னால் அவருக்கு எவ்வளோ இன்க்ரிமெண்ட், நோ இன்க்ரிமெண்ட், 0. அதே டைமில் இன்றைக்கி 2 ப்ராக்கெட்ஸ் இருக்குது, 1 2 இஃப் 2 ரெண்டு இஃப்க்கு 2 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ இன்னும் நீங்கள் 2 க்ளோசிங் ப்ராக்கெட் போட்டிங்கன்னா சரி, இன்டர் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் இன்றைக்கி, இவர் ஏ. ஸோ அவருக்கு இன்க்ரிமெண்ட் இல்லை, இவரோட கிரேட் என்னது, ஏ கிரேட். ஸோ அவருக்கு இன்க்ரிமெண்ட் இல்லை. ஸோ அடுத்து இப்போ பி கிரேடுக்கு எவ்வளோ கிடச்சிக்கின்னு சொல்லி, பி கிரேடுக்கு வந்து 3,000 இன்க்ரிமெண்ட் கிடச்சிக்கு. பட் நாங்கள் இன்னைக்கு என்ன போட்டிக்கிறோம், பேசிக் சேலரி ஆஃப்டர் இன்க்ரிமெண்ட்டுன்னு சொல்லி. ஸோ நாங்கள் இன்னும் என்ன போடணும்னு சொன்னால் இந்த இடத்துல இந்த இருக்கு. ஸோ நான் இன்னைக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த இடத்துல கண்ட்ரோல் ப்ளஸ், இந்த இடத்துல ப்ளஸ் இந்த பேசிக் சேலரியையும் கூட்டணும். அப்போ தான் பேசிக் சேலரி ப்ளஸ் வந்தால் தான் இன்னைக்கு பேசிக் சேலரி ஆஃப்டர் இன்க்ரிமெண்ட்ரி சரியாக வரும். ஸோ இங்கனையும் அதே மாதிரி தானே, ப்ளஸ் E4. ஸோ இங்கே மட்டும் என்னது, இங்கனையும் ப்ளஸ் E4. ஸோ இப்போ இன்டர் பண்ணுங்க. இப்போ பேசிக் சேலரி ஆஃப்டர் இன்க்ரிமெண்ட் சரியாக வருது. ஒரு கிரேட் ஏ இவருக்கு 25,000 கிடைக்குது, கிரேட் பி 30,000, இவருக்கு எவ்வளோ 10% இன்க்ரிமெண்ட். ஸோ 10% 3,000, டோட்டல் 33,000. நெக்ஸ்ட் என்ன, சேஞ்ச் த ஃபார்மேட்ஸ் ஆஃப் ஆல் நியூமெரிக்கல் ஃபீல்ட் இன்டூ 2 decimal
and rupees. ஓகே, இப்போ என்ன செய்ய சொல்கிறாங்கன்னு சொன்னேன்டா, இன்னும் பாருங்கள், இந்த அலவன்ஸ், பேசிக் சேலரி, இந்த நோபே, க்ரோஸ் சேலரி, இதெல்லாம் என்னது? மணி. சரியா? ஸோ மணிக்கு ஒரு வேல்யூ ஒன்று இருக்குது. நாங்கள் எப்படி சொல்லுவோம், ஒரு ருபீஸ், டாலர், அப்படி தான் நாங்கள் சொல்கிறது. ஸோ இங்கே அவங்க அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நாங்கள் அதை எப்படி போடுறது? அடுத்து 2 டெசிமலுக்கு போட சொல்லிக்கிறாங்க. ஸோ இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க நான் எப்படி போடுறேன்னு சொல்லி. இது கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி இதைக்கு இந்த இடத்துல இன்னைக்கு போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா 2 டெசிமல் வந்துடும். இன்னைக்கு 1 டெசிமலிக்கு இன்னொன்று கிளிக் பண்ணிங்கன்னா, சாரி, இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா 2 டெசிமல் வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் இது இன்றைக்கு வந்துடுச்சு. சரியா? ஸோ மந்த்லி அட்டெண்டன்ஸ்க்கு போட தேவையில்ல. ஓகே, சரி, நான் அதையும் போட்டுட்டோம். பட் இப்போ அடுத்து நாங்கள் என்ன போட்டு இல்லைன்னு சொன்னோம்டா, இல்லை ருப்பீஸ்னதை போட சொல்கிறாங்க. ருப்பீஸ்னது நாங்கள் டைப் பண்ணக்கூடாது. ஒரு நாளும் டைப் பண்ணோம்டா அது டெக்ஸ்ட்டாக மாறிடும். ஸோ இதுக்கு இறுக்கி மெத்தட் ஒன்று போடுறதுக்கு பார்த்துக்கோங்க எப்படி செய்கிறேன்னு சொல்லி. நான் ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கொள்கிறேன். உங்களுக்கு தனித்தனியும் போடையிலும் கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணியும் போடையிலும். ஸோ நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணி கொள்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இது வரைக்கும் பாருங்கள், இன்றைக்கி போகணும், இந்த பிளேஸ்க்கு போகணும். போயிட்டு கரன்சியை செலக்ட் பண்ணணும். கரன்சி, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் என்ன ஆகிடுச்சு, எல்லாம் டாலரில் தான் இருக்குது. ஸோ எனக்கு தேவை என்னது, ருப்பீஸில் தேவை. ஸோ நீங்கள் என்ன செய்யணும், திருப்பி கரன்சிக்கு போங்க. இங்கேயும் மீக்கு ஒரு இடம் ஒன்று, பிளேஸ் ஒன்று, டாலர் மார்க் போட்டோம். ஓகே, வேணி மாதிரி செய்யணும். நாங்கள் அங்கே போய்ட்டு செய்வோம். ஓகே, இன்னைக்கு போய்ட்டு கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் எனக்கு இருக்கு மோ அக்கௌண்டிங் ஃபார்மேட்ஸ்னு சொல்லி. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க எல்லோரும். அதை கிளிக் பண்ணோம்னு சொன்னால் இதற்கு இன்னைக்கு இருக்குது டெசிமல் பிளேசஸ் 2 சிம்பிள் எல்லாம் இன்னைக்கு போட்டிருக்கு. ஸோ இப்போ எனக்கு தேவை சிம்பிளை சேஞ்ச் பண்ணி கொள்றதுக்கு. இங்கே நிறைய சிம்பிள்ஸ் காட்டியிருக்கும். சரியா? சாரி, நீங்கள் எப்படி 1 by 1 போகணும். எனக்கு தேவை ருபீஸ். ரைட், ருபீஸ் பஞ்சாபி, சிந்த், தமிழ், ஸ்ரீலங்கா. ஸோ செலக்ட் பண்ணுங்கள், ஓகே கொடுங்க. சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, எல்லாம் ருபீஸ்க்கு மாறி இருக்குது. இப்போ நோபே இதெல்லாம் என்னது, 0 நீதே தான் ஜஸ்ட் இந்த இது மாதிரிக்கு வந்திருக்கு. ஸோ அதை பற்றி கணக்கெடுக்க தேவையில்லை, ஜஸ்ட் லீவ் இட். அதே மாதிரி கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணுங்கள். ரைட், ஸோ செலக்ட் இன்டர். ஓகே, ரைட். இப்படி வர்றது ஏன்னு சொன்னேன்டா, எனக்கு இன்னும் கேப் ஒன்று வேணும். ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த இடத்துக்கு போயிட்டு இந்த இடத்துக்கு போயிட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். ரைட், ஓகே. ஸோ அதே மாதிரி திருப்பி இந்த இடத்துக்கு போகணும், டபுள் கிளிக். ஸோ இப்படி தான் இந்த ஷார்ட்டை நாங்கள் செஞ்சு கொள்கிறேன். அடுத்த கொஸ்டின் என்னது, ஷார்ட் த ஒர்க் ஷீட் அக்கார்டிங் டு த டிபார்ட்மெண்ட். ஷார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த ஹெட்டிங் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணாலும் எந்த இஷ்யூவும் இல்லை. திருப்பி இன்னைக்கு போயிட்டு இறக்கி பாருங்கள், இந்த இடத்துக்கு போய்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு போயிட்டு எல்லோரும் ஃபில்டர்னு இருக்கே, அந்த ஃபில்டரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னேன்டா, இதை பாருங்கள், எப்படி அம்புக்குறி மாறி இதுக்கு இப்படி வந்துடும் எல்லா இடத்துலையும். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன செய்யலாம், இதை ஷார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு போயிட்டு ஷார்ட் A to Z அதை கிளிக் பண்ணுங்கள். ரைட், எல்லாம் ஷார்ட் ஆகி வந்துடுச்சு. எப்படி இருக்கு, அட்மின் இதை பாருங்கள், இந்த A001 வந்து இங்கிட்டு போயிட்டுருச்சு. என்ன ரீசன், நாங்கள் ஷார்ட் பண்ணது வந்து டிபார்ட்மெண்ட் வைஸாக A to Z ஷார்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் அந்த ரீசன். எங்களுக்கு Z to A செய்யவும் மேலும். திருப்பிட்டு நீங்கள் Z to A கிளிக் பண்ணிங்கன்னா TR எல்லாம் மேலே வந்துடும், A பண்ணியே போய்ட்டுரும். ஸோ நாங்கள் A to Z செஞ்சு வைப்போம். அப்படி தானே கொஸ்டின் இருக்குது. ஸோ இதுதான் எங்களுக்கு சேஃப்டி. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன, ஃபில்டர் எம்ப்ளாயி ஹூ ஒர்க் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட். ரைட், இது ஃபில்டர் பண்ண சொல்லிக்கு. அப்படின்னா என்ன சொல்லிக்கிறாங்க, யார் யாரெல்லாம் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு லிஸ்ட் ஒன்று தாங்கன்னு சொல்லிக்கு. யார் யாரெல்லாம் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஸோ எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க இன்றைக்கி, 1 2 3. ஸோ நான் என்ன செய்யணும், இன்றைக்கி போயிட்டு கிளிக் பண்ணி இதை இங்கே செலக்ட் ஆல்னு இருக்குது, அதில் நான் போயிட்டு
டிஆரை மட்டும் கிளிக் பண்ணுன்னு சொன்னா ஓகே பண்ணால் ரைட். இதற்கு ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களோட டோட்டல் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கு. நான் இதை ஒரு காப்பி ஒன்று வச்சுக்கொள்வேன் வேணா. Ctrl+A Ctrl+C. ஸோ இன்னொரு ஷீட்டுக்கு இதை நான் போடுவோம். Ctrl+V. ரைட். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்கு. இப்போ இன்னொரு ஃபில்டரும் இருக்குது, அட்வான்ஸ் ஃபில்டர்னு சொல்லி. அந்த சிஸ்டத்தை நான் வந்து நெக்ஸ்ட் டியூட்டோரியலில் இன்ஷால்லா உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். அடுத்த கொஸ்டின் என்ன, மேக் கொலம் சார்ட் ஆஃப் க்ராஸ் சேலரி. ஓகே, இப்போ என்ன சொல்லிக்கிறாங்க, இந்த க்ராஸ் சேலரிக்கு ஏற்ற மாதிரி இந்த க்ராஸ் சேலரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கொலம் சார்ட் ஒன்று தர சொல்லிக்கிறாங்க. அப்படின்னா இந்த ஆட்கள் அவ்வளோ பேரையும் க்ராஸ் சேலரியை ஒரு சார்ட்டாக தாங்கன்னு சொல்லிங்க. ஸோ அப்படி வரக்குள்ள நாங்கள் போகணும். இன்னைக்கு இன்சர்ட்டுக்கு போயிட்டு இன்சர்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அங்கனைக்கு இருக்கு கொலம் சார்ட், பா சார்ட்னு எல்லாம் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இருக்கு கொலம் சார்ட். ரைட், சார்ட் வந்துடுச்சு. பட் இன்னைக்கு சார்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் ஆகி பேசிக் சேலரி, மந்த்லி, நேம் எல்லாம் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ எனக்கு ஜஸ்ட் தேவை என்னது, க்ராஸ் சேலரி மட்டும்தான் தேவை. எப்படின்னா இதுக்கு இந்த இடம் மட்டும்தான் தேவை எனக்கு. ஸோ நீங்கள் இன்னைக்கு போயிட்டு மாற்றிக்கொள்ளலாம். இந்த இடத்துக்கு போங்க. எனக்கு நேமில் எந்த இஷ்யூவும் இல்லை, நேம் ஓகே எனக்கு தேவை. அடுத்து கேட்டகரி கேட்டிக்குது. இன்றைக்கி பாருங்கள், கேட்டகரி கேட்டிக்கு. கேட்டகரியில் வந்து நீங்கள் செலக்டோவில் எடுத்துகிட்டு நீங்கள் கொடுங்க, ஜஸ்ட் க்ராஸ் சேலரியை மட்டும் கிளிக் பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். க்ராஸ் சேலரியில் சார்ட் வந்துடுச்சு. எனக்கு இப்போ இதில் வந்து நேம் வச்சுக்கொள்வோம், மேலும் அவங்களோட இந்த ஐடி நம்பரை யூஸ் பண்ணிக்கொள்வோம் மேலும். ஸோ அதையும் நாங்கள் மாற்றிக்கொள்வோம். ஏன்னா இன்றைக்கி நேம்ஸ் கிட்ட போயிட்டு எப்படி வரணும்னு கேட்குது. கொலம் A கொலம் B ஒன்று நேமை கொடுக்கவா இதை கொடுக்குவான்னு சொல்லி நாங்கள் ஜஸ்ட் கொடுப்போம். என்னது சரி, கொலம் ஏ கொடுப்போமே. ஜஸ்ட் இந்த அவங்களோட ஐடி நம்பர் மட்டும்தான் வந்திருக்கு, அதோட சேலரி, க்ராஸ் சேலரி எப்படின்னு சொல்லி எங்களுக்கு இங்கே போயிட்டு கிளிக் பண்ணி சார்ட் டைட்டில் மாற்றிக்கொள்ளலாம். எப்படி இந்த கொஸ்டினை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். இப்படி சார்ட் ஒன்று வரைஞ்சி செஞ்சு பாருங்கள். இன்ஷால்லா இன்னொரு டியூட்டோரியலில் இன்னொரு கொஸ்டினோட உங்களை மீட் பண்ணுறேன். அஸ்ஸலாம்.